தருகிறார். எந்த நாவில் போது பாட்டு எந்த இயேசு தருகிறார். செட்டில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தா, நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொன்று மாட்டினா. செட்டில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தா, நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொன்று மாட்டினா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் மாறினா, நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினா, நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவே. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவே உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடுகள் என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் உங்களை ஆசீர்வதிப்பா. வேமா வேத வசனத்துக்கு போகும். எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 10:2 வாசிங்க. 2. உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் என்ன பண்ணானா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டான். கண்களை மூடுவோம். உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, இன்றைக்கு செய்தியை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஜெபத்தை குறித்து இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே கொர்நேலி என்கிற ஒரு மனுஷனை பார்க்குறோம். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்னு பார்க்குறோம். அதோடைய முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவ தூதனை இறங்கி வந்து கொர்நேலிட்ட சொல்கிறாங்க, கொர்நேலியே உன் தான தர்மம் உன் ஜெபமும் தேவனுடைய சன்னதியில் வந்து எட்டினது, தேவன் எங்களை அனுப்பினார் என்று. கர்த்தர் தாமே இந்த வேலையை ஆசீர்வதித்து தரும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமே. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 1-2 வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் 1-1 வாசிங்க. இத்தாலியா பட்டணம் எனும் இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேயிலு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற அடிப்படை என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெபந்தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், தேவன் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய வேண்டும், பிசாசு கொண்டு வருகிற தடைகளை உடைக்கணும்னா என்னதான் ரொம்ப முக்கியம்? ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு எப்படி ஜெபிக்கணும்? நானும் ஜெபிக்கணுங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கணும். ஆனால் எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு தெரியலை. நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளுக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இதுதான். ஜெபிக்கணும். சில பேர் சொல்கிறாங்க 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 3 மணி நேரம் ஜெபிக்கிறோம். எங்கனாலும் ஒரு அரை மணி நேரம் கூட ஏன் 1/4 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியலையே. செவமான உட்காந்தா அப்போ தான் உடம்பு டைனஸ் ஆகுது,
அப்போ தான் உடம்பு தூக்கம் வருது, அப்போ தான் கொட்டாய் வருது, அப்போ தான் போன் வருது, அப்போ தான் அம்மா வையுது, எங்கே வச்சு அந்த பாத்திரத்தைன்னு கேட்குது. எதுவுமே பண்ண முடியல. உண்மையை சொல்லுங்க, ஜெபம் யாராச்சும் சந்தோஷப்பட்டு ஆசைப்பட்டு பண்ணுறீங்களா, பண்ணணும்னு நினச்சி பண்ணுறீங்களா? உண்மையை சொல்லணும் தேவ சமூகத்தில். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நான் சொல்கிறேன், பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க தவிர அது மேலே ஒரு ஆசைப்பட்டு பண்ணுறதில்ல. கடமைக்கு காலையில் எழுந்திரிச்சா ஜெபம் பண்ணணும். ஏன் அது பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அப்போ தான் தேவன் குடும்பத்தை பாதுகாப்பார், அப்போ தான் நம்மளுக்கு போகிறெல்லாம் பாதுகாப்பு, இப்படி தான் பண்ணுறாங்க தவிர ஆசைப்பட்டு பண்ணுறது கிடையாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஆசையாய் தொடருகிறேன்னு சொல்கிறாரு. எப்படி ஆசையாக தொடர்றாரு? ஒரு பிள்ளை காலேஜுக்கு போகுது, அம்மா அப்பா நல்லா அந்த பிள்ளைய புறப்பட்டு டிஃபன் கட்டி பையெல்லாம் கொடுத்து விட்றாங்க. அப்படி காலேஜுக்கு அப்படி போவையில் முக்கில் ஒரு பையன் இருப்பான், அவன் அப்படியே நிற்பான். அந்த பிள்ளை போகிற பஸ்ஸில் அப்படியே ஏறிட்டு அப்படியே அந்த பிள்ளை இறங்குற இடத்துல இறங்குவான். அந்த பிள்ளை காலேஜுக்கு போகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே நிற்பான். அவங்க அம்மா அப்பா தம்பிங்க வாப்பா என் பிள்ளைய போய் விட்டுட்டு வான்னு சொல்லவே மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார்? எல்லா வேலையும் பண்ணுவார். தகப்பேன் ஒரு கடைக்கு போச்சோன்னா போக மாட்டேன், ஆனால் அந்த பிள்ளை பின்னாடியே போவார், இந்த பிள்ளைய விட்டுட்டு வார். இதான் என்னது? அவன் தொடர்றான். எப்படி தொடர்றான்? ஆசையை. என்னைக்கா ஒரு நாள் அந்த பிள்ளை நம்மளை திரும்பி பார்த்துறாதா அப்படின்னு சொல்லுவார். அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரா, தம்பி என் பிள்ளைய விட்டுட்டு வான்னு? சொல்லவே மாட்டார். அவர் தெரிஞ்சா 2 அடி அடிப்பார். ஜெபம் எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா, நம்ம ஜெபம் அப்படி ஆசையாக தொடர கிடையாது. டிஜிஎஸ் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு. எப்படி ஜெபம் பண்ணாரு? என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணாரு? நாங்கள் 1/4 மணி நேரம் சொல்ல உட்காந்து ஜெபம் பண்ண முடியலையே. இன்னைக்கு அநேக இருக்கிற கேள்வி தாங்க, எப்படி ஜெபம் பண்ணுறது? ஜெபம் சொல்கிறீங்களே, 1 மணி நேரம் எப்படி ஜெபம் பண்ணுறது? இயேசு சொன்னாரே, சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்? 1 மணி நேரம். 1 மணி நேரமாக விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் சொல்கிறது ஒரு சின்ன, நான் சொல்கிறது ஆரம்பம். ஆனால் அது அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. உங்கள் செல்லில் 25 சார்ஜ் ஆயிடுச்சுன்னா விட்டுருவீங்களா? இன்னைக்கு எங்கேயோ போகணும், இன்னைக்கு அங்கே சுற்றி போகணும், 100 ஏற்றிட்டு தான் போகணும் அப்படின்னு விடுவீங்களா? அதே மாதிரி தான் ஜெபம். நாங்கள் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பெரிய பெரிய ஊழியர்கள் டிவியில் பேசுவாங்க, அதில் பேசுவாங்க, நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், 5 மணி நேரம் ஜெபம் பண்ணேன்னு. ஜெபம் பண்ணே தான் சொல்லுவாங்க, எப்படி ஜெபிக்கணும்னு காட்டு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு ரகசியமே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு தெரியலை. அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்டோம், எப்படி பாஸ்டர் ஜெபிக்கிறது? அவர் சொன்னார், கண்ணை மூடி அப்படியே உட்காந்து 2 பாட்டை படிச்சுட்டு ஒரு சோத்திர பலியை சொல்லிட்டு அப்படியே இயேசுவை சிலுவையில் அப்படியே பார்த்துக்கிட்டே கண்ணை மூடி அமைதியாக உட்காருன்னு சொன்னார். நான் அப்படியே அமைதியாக உட்காந்து பார்த்த மறுநாள் காலையில் விடிஞ்சிருச்சு, தூங்கிட்டேன். அப்படியே அமைதியாக உட்காந்தா அப்படியே பிசாசு தாளாட்டியான் கண்ணநேத்திர ஆவி தூங்கு மகனே தூங்கு. பல இடத்துல இப்படி ஃபெயிலியர் ஆகிட்டோம். ஜெபம் கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு அப்படி தான், ஜெபம் கிடையாது. ஜெபமே பண்ண மாட்டாங்க. ஆனால் சொல்லுவாங்க வீட்டு முன்னாடி, உங்களை குறித்து ஒரு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு, உங்களை குறித்து அப்படி கொடுத்தாரு, இப்படி கொடுத்தாரு. அப்போ எப்படி ஜெபம் பண்ணுவது? அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் கண்டுபிடிச்சதை உனக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். இன்றைக்கி நீங்கள் மேக்சிமம் எந்த ஒரு பெரிய ஊழியர்களோ எந்த இதில் நீங்கள் யூடியூப்லேயோ டிவிலேயோ போய் பாருங்கள், 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், 4 மணி நேரம் ஜெபம் பண்ணணும் சொல்லி தான் கொடுப்பாங்க. எப்படியா ஜெபம் பண்ணுறதுனா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணுறது? இது வரைக்கும் நீங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் இன்னையிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், வெளிப்படுத்தும் சில பேர் வசனத்தை கேட்குறவர்கள் மட்டுமல்ல கைகொள்கிறவர்களே வாக்கியவான். கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்தால் கை கொள்ளணும். ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு மிட்டமு ஏன் எல்லாம் வைக்கிறாங்க? பிள்ளைகள் நல்லா படிக்கணும் தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம், எப்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். எப்படி ஃபஸ்ட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன் நான் சொல்லி தர போகிறேன். எப்படி 1 மணி நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஆவியாரோட இணைந்து ஜெபிக்கிறது, அப்புறம் ஆவிக்குள்ளாறது. 3 படிகளை இன்னைக்கு நான் ஜெபத்தை குறித்து சொல்ல போகிறேன். முதல் ஜெபம் என்னது? 1 மணி நேரம் ஜெபிக்கிறது. 2வது ஆவியானோட சேர்ந்து எப்படி ஜெபிக்கிறது. 3வது ஆவிக்குள்ளே போய் எப்படி ஜெபிக்கிறது. இந்த 3ம் ரொம்ப ஒன்றை தொடங்கினாதான் 2வது நிலைக்கு போக முடியும். 2 தொடங்கினாதான் 3வது நிலைக்கு. 3 படிகள் ஜெபத்தில் இருக்குங்க.
நீங்கள் ஒன்றை செய்யாமல் 2க்கு போக முடியாது, 2 செய்யாமல் 3க்கு போக முடியாது. நான் எடுத்தவனே ஆவிக்குள்ளானோம்னா ஆண்டவரை செய்ய மாட்டார். நீ எடுத்தவனே ஃபஸ்ட் ஸ்டாண்ட் படிக்கணும், செகண்ட் ஸ்டாண்ட் படிக்கணும், தேர்டு படிக்கணும். எடுத்தவனே நான் தேடுக்கணும். எங்கள் கிருபா போய் டாடி என்னை எடுத்தவனே தேர்டில் போய் விடுங்கன்னா விட முடியுமா? இங்கே வாங்க, யூகேஜி படிக்கணும், எல்கேஜி படிக்கணும், அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்ட் படிக்கணும், இப்படி தானே சொல்லுவாங்க. இப்போ ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். எப்படி நம்ம ஜெபிக்கிறது? 1 கொரிந்தியர் 14:15 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 14:15. 14:15 வாசிங்க. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் பாடுவேன். இங்கே கொரிந்தியர் சபைக்கு ஜெபத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். இந்த பகுதியில் ஜெபத்தை குறித்து 2 காரியம் சொல்லுது. 1 கருத்தோடு ஜெபிக்கிறது, 2 ஆவியோடு ஜெபிக்கிறது. எல்லாரும் எங்க பாருங்க, 1 எதோட ஜெபிக்கணும்? கருத்தோடு, 2 ஆவியோடு. சரிங்க பாஸ்டர், கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபம்னா என்ன? முதலாவது நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கருத்தோடு ஜெபிக்கணும், 2வதுல ஆவியில ஜெபிக்கணும். அதை நான் சொல்ல போறேன். சரி, முதலாவது கருத்தோடு ஜெபிக்கிறதா என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு, உங்க அறிவுக்கு உள்ளதை வச்சு நீங்க எதெல்லாம் பார்த்துட்டு எதெல்லாம் நீங்க வரீங்களோ அதை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் தான் என்னது? கருத்தோடு ஜெபிக்கிறது. கருத்தோடு ஜெபிக்கிறது என்ன? உங்க அறிவுக்கு உட்பட்டது, நீங்க கண்ணில் பார்க்கறது, நீங்க கேள்விப்பட்டது, உங்க முன்னாடி நடக்கிற சில சம்பவங்களை வச்சு நீங்க ஜெபிக்கிறதா என்ன ஜெபம்? கருத்தோடு ஜெபம். உங்க இதயத்தில் இருக்கிறத சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதா ஜெபம். அத கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். யாக்கோபுல 5:17 சொல்லுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம் கருத்தா ஜெபம் பண்ணினாராம். எப்படி ஜெபம் பண்ணாரு? கருத்தா ஜெபம் பண்ண. பாருங்க, ஜெபத்தை குறித்து பேசிட்டு வரேன், நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையே மாற்றம் ஜெபம். கருத்தா ஜெபம் பண்ணார். என்ன கருத்தா ஜெபம் பண்ணார்னா, 3 வருஷம் 6 மாசம் வானத்தை அடைச்சார். ஆண்டவரே வானத்தை அடைங்கன்னு சொன்னாரு, ஆண்டவர் வானத்தை அடைச்சார். நீங்க எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு தேவ தூதன் செயல்படுவான். அல்லேலூயா. நீங்க ஜெபம்னா நம்மளோ ஏதோ கண்ணை மூடி பண்ற நினைக்காதீங்க. நீங்க எப்ப ஜெபிக்க தொடங்கி உட்கார்றீங்களோ கர்த்தர் ஒரு தூதன் அனுப்புவாரு. என் பிள்ளை ஜெபம் பண்ண உட்கார்ந்துருச்சு, நீ போய் அதை கேட்டுட்டு வான்னுவாரு. நம்ம கொர்நேலியை படிச்சோம் பார்த்தீங்க. கொர்நேலின்ற யாரு? அவர் பேர் நல்ல பேரே, கொர்நேலி தானே. படிச்சோம்ல, எப்போதும் ஜெபம் பண்ண. அவர் பேர் என்ன பேரு? மறந்துட்டேன். கொர்நேலியா அவரு? கொர்நேலிவா? கொர்நேலி வந்து ஜெபம் பண்ணி தான தர்மங்களை பண்ணது தேவ சமூகத்தில் போய் எட்டினதான். தேவதூதன் வந்து சொல்றான், கொர்நேலியோ உன் ஜெபங்க என்ன செஞ்சுச்சு? கேட்கப்பட்டது. தேவ சமூகத்தில் எட்டிச்சு. ஆண்டவர் என்னை இங்க அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்றேன். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணுனா நீங்க நினைக்கணும், நான் ஜெபம் பண்ணா எனக்கு ஒரு தேவ தூதன் செயல்படுவா, நான் ஜெபம் பண்ணா என் தேவன் தூதன் என் காரியமா சில காரியங்களை செய்வான் என்று. அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள வேணும். ஜெபம் பண்ணாம நீங்க புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு எதா இருந்தாலும் ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. இங்கே பார்க்கிறோம், கருத்தோடு எலியா ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணாது? வானத்தை அடைங்க, மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 3 வாரம் மறுபடியும் ஜெபிக்கிறாரு, மழை பெய்யணும்னு சொல்லி. அப்ப நம்ம ஜெபம் எப்படி இருக்கணுமா? கருத்தோடு இருக்கணும். கருத்தா இருக்கணும். அந்த கருத்துனா என்னன்னு நீங்க கேட்கலாம். அதை தான் சொல்ல போறேன். கருத்தா ஜெபிக்கிறதுனா என்ன? சரி, 1 மணி நேரம் நான் எப்படி கருத்தா ஜெபிக்கணும் அப்படின்னா, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஜெபிச்சிருவீங்களா? நீங்கள் போய் உட்காந்து உண்மையை சொல்லுங்கள். 1 மணி நேரம் உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணிடுவீங்களா? முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரிப்பேர் ரொம்ப அவசியம். 1 மணி நேரம் ஜெபிக்க போகிறீங்கன்னா 10 நிமிஷம் ப்ரிப்பேர், ஆயத்தம் ஆகணும். என்ன ஆயத்தமாகணும்? ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பேனாவை எடுங்க, 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எழுதுங்க பேப்பரில். 1 மணி நேரம் ஜெபத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஆயத்தமாகணும்? 10 நிமிஷம். ஒரு பேப்பர் எடுத்து பேனாவை எடுத்து எழுதுங்க. என்னென்ன எழுதணும்? உங்களை குறித்து எழுதுங்க, உங்களுக்கு என்ன தேவை குறிச்சுங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து எழுதுங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து எழுதுங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களை குறித்து எழுதுங்க, உங்கள் சொந்த பந்தங்களை எழுதுங்க, உங்கள் நண்பர்களை எழுதுங்க.
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா, இப்படிலாம் இருக்குப்பா, அப்படிலாம் இருக்குப்பா, அதெல்லாம் எழுதுங்க. என்னென்ன பார்க்குறீங்களோ, யாருக்கு என்னால், இதை எல்லாம் நீங்கள் எழுதுனா 10 பாயிண்ட் வருமா, 20 பாயிண்ட் வருமா? கூடவே வரும். நறுக்கா ஒரு 15 பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். நான் சொல்கிறேன் 10 பாயிண்டே எழுதுங்க. 10 பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 5 நிமிடம் ஜெபம் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும்? புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். சொல்லுங்க. 1/2 hour. ஒரு 5 நிமிடம் ஜெபம், ஒரு 5 நிமிடம் 2 வரி பாட்டு, ஒரு 5 நிமிஷம் ஜெபம், ஒரு 5 நிமிஷம் பாட்டு. இப்படியே நீங்கள் ஜெபம் பண்ணால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிடலாம்? ஈஸியாக ஓடிடுங்க. நான் எதுவுமே எழுதாமல் நான் ஸ்ட்ரைட்டாக போய் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகிறேன்னா, அதில் தான் ஜெபத்தில் நிறையா பேர் தோற்று போயிடுறாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு சோத்திரம் 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 சோத்திரம், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அப்படி அமெரிக்கா அதிபரை ஆசீர்வதிங்க, என்ன சொல்கிறதுனே ஜெபத்தில் உங்களுக்கு புரியவே புரியாது. புரியுதா உங்களுக்கு? ப்ரிப்பேர் இல்லாமல் ஜெபிக்க முடியாதுங்க. இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் ஒருத்தர், இப்படிலாம் பண்ணணும்பா, இப்படி பண்ணாதான் அப்படின்னா. அதுலேருந்து பாருங்கள், எப்போ ஜெபம் பண்ண உட்காந்தாலும் 10 நிமிடம் உட்காந்து நான் எழுதுவேன். விசுவாசிகளுக்கு இந்தந்த சூழ்நிலை, உங்களுக்கு இதுன்னு பேரை போட்டு எழுதி 15 பாயிண்டை எழுதி கண்ணை மூடி மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, ஜெபம் பண்ணிடாதீங்க. என்ன வரும்? தூக்கம் வரும். ஆரம்பணியில கண்ணை மூடி பண்ணவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு புரியுதா? நான் 2வது சொல்கிறேன். 2வதுல தான் ஆவியில் போய் ஜெபிக்கிறது. இதை பண்ணணும். கண்ணவே மூடக்கூடாது. பேப்பரை நீங்கள் எழுதி வச்சதை ஒவ்வொரு ஜெப குறிப்பாக போட்டு 2 வரி பாட்டு படித்து, இதுதான் என்ன ஜெபம் பவுல் சொல்கிறாரு, கருத்தாய் கச கச கண்ணா பின்னாடி ஜெபிக்கக்கூடாது. என்ன உளறல், சிலர் ஜெபத்தில் உளறல். ஏன்னா எழுதி வைக்கலை, ப்ரிப்பேர் ஆகலை, ஆயத்தமே கிடையாது. எதுவுமே இல்லாமல் நான் நேரடியாக போய் ஆண்டவர்கிட்ட டீல் பண்ணிக்கிறவேன்னா ஆண்டவர் பார்ப்பார். நம்ம ஆண்டவர் பிஸியான தெய்வங்க. அவரை மாதிரி பிஸியான தெய்வமே யாருமே கிடையாது. ஒரே நேரத்தில் அமெரிக்காக்காரன் ஜெபம் பண்ணுவான், ரஷ்யாக்காரன் ஜெபம் பண்ணுவான், பல நாடுகளும் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஒரே நேரத்தில் கேட்கணும். இப்போ உங்களை ஒரு ஆளை நான் நிப்பாட்டிறேன், ஒரு 10 பாசக்காரனை வைக்கிறேன். ஒருத்தன் ஹிந்தி, ஒருத்தன் இங்கிலீஷ், ஒருத்தன் தெலுங்கு, ஒருத்தன் கன்னடம், ஒருத்தன் மராட்டியா. 10 பேர் பேசுகிறப்ப உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? பைத்தியம் முடியாது. இருப்பா நீ சொல்லு, ஒரு ஆளாக சொல்லு, நீ கண்டினியூ, நீ பேசாம நீ கண்டினியூ. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டு பார்த்தீங்களா? உலகத்தில் ஒருத்தன் விபத்தில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் ஜெயிப்பான், ஒருத்தன் சந்தோஷத்தில் ஜெயிப்பான், ஒருத்தன் துக்க வீட்டில் ஜெபம் பண்ணுவான், ஒருத்தன் வேலை போயிடுச்சுன்னா, இப்படி பல ஜெபங்கள். நினச்சி பாருங்களேன், இவ்வளோ ஜெபங்களும் ஆண்டவர்கிட்ட போகுது. அதுக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு எந்த ஆயத்தமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு சோத்திரம் 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 என்னமோ ஜெபம். ஆமாம், என்ன எதுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்படி ஆண்டவரோட டயத்தை என்ன பண்ணக்கூடாது. நீங்கள் நான் சொல்கிறது புரியுதா இல்லையாங்க? இதுதான் உளறது ஜெபத்தில். என்னானே தெரியாமல் உட்காந்து ஜெபம் பண்ணுப்பா. இப்போ சிஸ்டர் சொல்கிறாங்க, திவ்யஸ்ரீ ஜெபம் பண்ணு. எதுக்குமா ஜெபம் பண்ண? இதுதான் ஆயத்தம் இல்லாத ஜெபம். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? ஆயத்தம் இல்லாத ஜெபம். அவங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறாங்க. திவ்யஸ்ரீ நீ ஜெபம் பண்ணுமா? அம்மா எதுக்கு ஜெபம் பண்ண? ஆண்டவர் பார்ப்பார். ஏண்டா எனக்கு நான் பிஸியாக இருந்துக்கிறீங்க, உட்காந்துக்கிட்டு ஜெபத்தில் என்ன ஜெபம் பண்ணனு? இதுதான் உளர்ற ஜெபம். உங்கள் பிள்ளை இருக்குது, சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை நல்லா தெளிவாக பாயிண்டாக பேசுனா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? இல்லை உளர்ச்சுன்னா சந்தோஷப்படுவீங்களா? கருத்தாக பேசுனா சந்தோஷப்படுவீங்களா? உளர்னா சந்தோஷப்படுவீங்களா? என் பிள்ளை எவ்வளோ கருத்தாக பேசுது, அப்பா எவ்வளோ ஞானம் பாரு, கேட்குற கேள்வி கரெக்டாக பதில் சொல்லுது. எங்கள் கிருபா அப்படி பேசுகிறப்ப நானே மெய் மறந்துடுவேன். கருத்தாக பேசுகிற அந்த பிள்ளை, டாடி அடிக்கடி மீன் எடுக்காதீங்க, மீன் வயிற்றுக்குள்ளே போய் குத்துது அப்படின்னு. எப்படா அந்த பிள்ளைக்கு இதெல்லாம் பேச வருது? பயங்கரமாக பேசுது. சில நேரம் டேலண்டா. அன்னைக்கு ஜோயை கூட்டிட்டு ஒரு வீட்டுக்கு போய் இந்த வேளாங்கண்ணி இதை காட்டுறாங்க. யாரா இது? ஏச்சப்பா அப்படின்றான். ஆச்சரியமாக இருக்குது. அவனுக்குலாம் என்னன்னே தெரியாது. அந்த குழந்தை, அவன் அம்மா ஒரு குழந்தைய வச்சிருக்குரு, சொல்லியே கொடுத்ததில்ல. எவனா சொல்கிறேன் ஏச்சப்பா அப்படின்றான். அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம பிள்ளையை பார்த்து சந்தோஷப்படுவோம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற பிள்ளைய, கருத்தாக ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்த்து என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். கோடான கோடி ஜெபம் போய்கிட்டு இருக்குங்க வானத்தில். செத்த வெஞ்ச இறந்த துக்க வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, சந்தோஷமான வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, பால் காய்ச்சற வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா நாட்டிலையும் ஜெபங்க போவே இல்லை. உங்கள் ஜெபம் எப்படி இருக்குது? நீங்கள் உட்காந்துக்கிட்டு
என்னன்னே ஜெபிக்கணும், நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் டீல் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஆண்டவர் பிஸியான தெய்வங்க. அதனால தான் கருத்தாக ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்க, 15 பாயிண்ட் எழுதுங்க. உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தர் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு பெரிய குடிகாரர், தினமும் தண்ணியை போட்டு கெட்ட கெட்ட வார்த்தைகளை வஞ்சிக்கிட்டே இருப்பார். அப்போ என் ஒய்ஃபு சொல்லு, இந்த ஆளுக்கு வேலையே இல்லையா? நான் சொல்லுவேன், இப்படி இருக்காங்களே பாவிக வேலையே இல்லையா? நான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், ஏன் உங்கள் வீட்டுக்கிட்ட அவனை ஓயாமல் கத்தவுறேன் தெரியுமா? நீ அவனுக்கு என்னைக்காச்சும் எழுதி வச்சு ஜெபம் பண்ணியிருக்கா? அப்படியே உள்ளத்தை உடச்சிச்சு பாரு. அவன் ஒரு பாவி, அவனுக்கு தெரியாமல் இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறான். என்னைக்காச்சும் அவனுக்கு நீ ஜெபம் பண்ணியிருக்கியா? உடனே பேனாவை எடுத்தேன், அவர் பேரை எழுதுனேன், அவரை குறித்து இனிமேல் நான் தப்பாக பேச மாட்டான்டவர்னு சொல்லி இப்போ அவருக்காக ஜெபம் பண்ணுறேன். உங்கள் ஜெபம் இன்னைக்கு ஒரு நாள், நான் என்னைக்காச்சும் அந்த ஆளை ஒரு நாள் தொடும். அல்லேலூயா. என்னைக்காச்சும் ஒரு நாள் மனம் மாறுவாங்க. ஆண்டவர் நீங்கள் ஜெபம் பண்ணுனா தான் அவர் இறங்கி என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். நீங்கள் ஜெபிக்காத வரைக்கும் அவர் கிரியை செய்ய முடியாது. நீங்கள் விபச்சாரணக்காரனை பார்த்துட்டு, நீங்கள் கொள்ளக்காரனை பார்த்துட்டு, நீங்கள் அக்கிரமம் பார்த்துட்டு, இப்படி இருக்கான்னு சொல்ல, அதுக்கு தான் அவனை இந்த பூமியில் வச்சாரா? சொல்லுங்க, அதுக்கு தான் இந்த பூமியில் அவனை வச்சாரா? அவன் இப்படி இருக்கான்னு ஊர் உலகம் சொல்லலாம், நீ என்ன பண்ணக்கூடாது? அப்படி சொல்லக்கூடாது. நீ சொல்லாமல் நீ ஜெபம் பண்ணு. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. ஒரு அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், எவனை பார்த்தாலும் ஊர் உலகம் தப்பாக பேசும். நீ ஜெபம் பண்ணு, பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. அதுதான் கருத்தாய் ஜெபம் பண்ணுதல், ஜெபம் பண்ணுவது. இப்போ புரியுதா உங்களுக்கு? எதுவுமே எழுதாமல் உட்காராம போய் சும்மா டம்முன்னு போய் உக்காந்துக்கிட்டு நானும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி என்ன ஜெபம் பண்ணுறேன்னு தெரியாமல் ஒளறி ஜெபத்தில் அதை செஞ்சு இதை செஞ்சு ஒரு ஆயத்தமே கிடையாது. 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு. டிஜிஎஸ் தினங்கள்லாம் 6 மணி நேரம் பண்ணாங்க. இன்னைக்கு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுற ஊழியர் இருக்காங்க. எப்படியா ஜெபம் பண்ணுறாங்க? என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க? 6 மணி நேரம் ஜெபத்துக்கு அவங்க அரை மணி நேரம் ப்ரிப்பேர் ஆவாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து எழுதுவாங்க. இந்த நாட்டில் என்னென்ன இருக்குது, இது எல்லாம் பிரதமர், முதல்வர் எல்லாத்தையும் எழுதி 6 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் ஆகிறாங்க? அரை மணி நேரம். இது நம்முடைய அறிவை சார்ந்த ஜெபம், நம்ம இதயத்தில் இருக்கிற நம்ம தேவைகளை சொல்லி ஜெபிக்கிற ஜெபம். இதுதான் என்ன ஜெபம்? கருத்தாய் ஜெபிக்கிறது. அல்லேலூயா. இப்போ புரியுதா? கருத்தாய் ஜெபிக்கிறது. புரியாட்டி சந்தேகம் இருந்தால் கேளுங்க தயவு செய்து. நான் ஜெபம் பண்ணுறேன் இப்படி தான் நிறைய கெடுத்து வச்சிட்டாங்க ஆரம்ப நாட்கள் எங்களெல்லாம் ஊழியக்காரங்க. ஜெபம் பண்ணுப்பா. ஜெபம் தாயா பண்ண முடியல தானே கேட்குறோம். நானே இடத்துல போய் லெட்டரே போட்டிருக்கீங்க. ஆலன் பால்கிட்ட நிறையா இதுகிட்ட போய் லெட்ரு எழுதி போட்டு வருவேன், எனக்கு ஜெபம் பண்ண ஜெப ஆவியை எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் ஒரு கால் கூட எப்படி ஜெபிக்கணும் அந்த வாசலை சொல்லி கொடுக்கணும்லங்க. யாருமே சொல்லி கொடுக்கல. நாங்கள் 2 மணி நேரம் பண்ணுவோம், 3 மணி நேரம் பண்ணுவோம், 4 மணி நேரம் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறது ஜெப குறிப்பு ஒரு ஊழியர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எழுதி வச்சு ஜெபம் பண்ணால் 1 மணி நேரம் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். நேரம் ஓடும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. பாலா போன கெடியாரம் இவ்வளோ நாள் உங்களுக்கு எதிரியாக இருந்துச்சு ஜெபம் பண்ணா, இப்போ அது உங்களுக்கு நண்பராயிரும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆரம்பத்துலலாம் எனக்கு கெடியாரத்து மேலே கோபமாக வரும். ஒரு செல்லை எடுத்து பார்த்தா 2 மணி நேரம் ஆகுது. ஒரு ஜெபம் பண்ண உட்காந்தா 5 நிமிஷம் தாண்டா ஆகுது. அது வீம்புக்குன்னே ஜெபம் பண்ண உட்காந்து அந்த கெடியாரம் ஓடவே ஓடாதுங்க. ஆனால் செல்லை எடுத்துகிட்டு உட்காருங்களேன், திரும்பி பார்த்தா 2 மணி நேரம் ஓடி. ஒரு ஆள்கிட்ட பேசுங்களேன், ஓடிடும். அப்போ இதெல்லாம் எப்படி? காலங்களும் நேரங்களை பிரயோஜனப்படுத்துகிறவன் கர்த்தர் அவனை எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார். காலம் பொன் போன்றது, நேரங்கள் பொன் போன்றது. பாருங்க. அப்போ நான் இப்போ என்ன சொன்னேன்? நம்ம முதல்ல என்ன ஜெபம் பண்ணணும்? கருத்தா ஜெபிக்கணும். எப்படி கருத்தா ஜெபிக்கணும்? நீட்டா நச்சுன்னு எழுதி வச்சு நீட்டாக ஜெபம் பண்ணணும். சில வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வசனத்தை ஜாயிண்ட் பண்ணி ஜெபிக்கணும். இதுதான் கருத்தா ஜெபிக்கிறது. அதெல்லாம் போட்டிருக்கு. எலியா நம்மை போல. சில பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க எங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண நேரம் இல்லை. அது இல்லை. சாப்பிட்றீங்களா? பல்லு வளர்க்குறீங்களா? குளிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். ஆனால் இதுக்கு மட்டும் என்னதுக்கு?
டைம் இல்லை. ஒதுக்குங்க, நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. ஜெபத்தில் தான் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதமே இருக்குது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஈஸியாக போயிருங்க. ஒரு மனிதனுடைய ப்ரேயர் சக்ஸஸ்ஃபுல் அவன் லைஃப் ஆகணும்னா நான் சொல்கிறேன், கருத்தாக நீங்கள் ஜெபிக்கணும். அந்த கருத்தாக ஜெபிக்கிறது எப்படி? ஒரு பேப்பரில் ப்ரிப்பேர் பண்ணி எழுது. அதுக்கு எவ்வளோ நிமிஷம் நீங்கள் ஆயத்தப்படணும்? 10 minutes. 10 நிமிஷம். 10 நிமிஷம் நீங்கள் எழுதி வச்சு, இன்னென்ன காரியத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன், இதுக்கெல்லாம் ஜெபிக்க. ஒரு நாள் கண்ணை மூடி என்ன பண்ணிடுறாங்க? முதல் நிலை ஜெபத்துக்கு கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடுனா ரெடியாக ஒருத்தர் இருப்பான். யாரு? பிசாசு. மேற்படியா என்னத்தை கொண்டு வர? தூக்கம். தூக்கத்தை கொடுக்க. லூசி பேர் சொல்லுவானா, டேய் கூடா உட்காந்து ஜெபிக்க போகிறேன், போய் பிள்ளைய அப்படியே ஒரு ஆட்டை ஆட்டி விட்டு வந்துரு. இந்த குழந்தையெல்லாம் விளாண்டுக்கு இருக்கும் தொட்டியில் பார்த்தீங்களா, நம்ம தாய்மார் என்ன பண்ணுவாங்க? ஆட்டி விடுவாங்க. 2 ஆட்டு ஆட்டி விட்டு அப்படியே சொர்க்கத்தில் போகிற மாதிரி அது அப்படியே தூங்கிடும். நம்மளுக்கு அப்படித்தான். பிசாசு போய் அவனை 2 ஆட்டு ஆட்டி விடுறா அப்படின்னா அப்படியே கண நித்திர வரும் பாருங்க. சில பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் ஜெபத்தில் உட்காந்தா அந்த மாதிரி தூக்கம் எங்களால் எங்கேயுமே அனுபவிக்க முடியல பாஸ்டர். சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் பண்ணையில் அப்படி தூக்கம் வரும் பாருங்க அப்படின்னாங்க. அலேலுயா அப்படி அப்போ அலேலுயா. கண்ணை நித்துற பிசாஸ் அப்படியே மயக்கம் அந்த தூக்கத்தை கொடுத்து. அப்போ 1 மணி நேரம் நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்? 10 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஆயத்தமாகி பாயிண்டாக எழுதி கருத்தா ஜெபம் பண்ணணும். ஜெபத்தில் போய் அஞ்ஞானி போல வீண் வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது? அலப்பக்கூடாது. நீட்டா ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன்ல, ஆண்டவருக்கு ஒரு தாய் தகப்பனு எந்த பிள்ளையை பிடிக்கும்னா நல்லா டேலண்டாக பேசுகிற பிள்ளைகள், சின்ன பிள்ளைய தான் பிடிக்கும். கண்ணா பின்னான்னு உளறிக்கிட்டு இருக்க பிள்ளை அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. சரி, இப்போ 2வது மணி ஆயிடுச்சு, நான் முடிச்சிடறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இப்போ கருத்தா ஜெபம் பண்ணேன். இப்போ 2வது அதே வாசிங்க அந்த வசனத்தை. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். இப்போ 2வது ஜெபம் என்னது? ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். இது 2வது ஜெபத்தின் 2வது நிலை. இது என்ன ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னா, நீங்கள் இப்போ கருத்தா 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் எழுதி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 1 மணி நேரம் ஆகுதுல்ல. ஆக ஆக இந்த ஆவியானவருக்கு ரொம்ப யார் மேலே பிடிக்கும் தெரியுமா? செபிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அப்போ செல்லு பார்க்குறவங்கள சுத்தமாக பிடிக்காது, பிசாசுக்கு தான் பிடிக்கும். அல்லேலூயா. மணிக்கணக்கில். அல்லேலூயா. சமீபத்தில் மறந்துட்டேன், இந்த கேமெல்லாம் விளாட்றதுக்கு ஒருத்தர் தலைவர், அதை எங்கேயோ எழுதி வச்சேன், மறந்துட்டேன். சின்ன டைரியில் எழுதி வச்சேன். சின்ன டைரி எங்கப்பா? அங்கே போய் மதுரையை எப்படி டெவலப் ஆகணும்னு பேசிக்கிட்டு இருக்கு திவ்யா. வா, உங்களுக்கு தான் பேசிக்கிறீங்க ஜெபத்தை குறித்து. உட்காந்து கேளு. அங்கே போய் உட்காந்து என்னத்த கேட்குற? வா. அந்த சின்ன டைரி எடு, அதில் எழுதி வச்சேன், அந்த மறந்துட்டேன். அந்த தலைவர், இந்த கேமெல்லாம் உண்டு பண்ணுற தலைவர் அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த சின்ன டைரியில் எழுதி வச்சாங்க, டக்குன்னு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் உலகத்துக்கெல்லாம் கேமை உற்பத்தி பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைகளை கேமு விளையாட வைப்பீங்கன்னு கேட்டால் அந்த ஆள் சொல்கிறாரு, நான் என்ன முட்டாளான்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? நான் என்ன முட்டாளா? என் பிள்ளைகளை கேம் இருக்கு, நான் முட்டாளான்னு கேட்குறாரு. அப்போ விளையாடுறேன் பூரா என்னது? முட்டாளுங்க. கேமு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அந்த தலைவர் பேட்டி கொடுக்குறாரு, முட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பாருங்க, அதை எழுதி வச்சேன் என்கிட்ட இருக்காங்க. இந்த தலைவர் பேரெல்லாம் எழுதி வச்சேன், மறந்துட்டேன். சரி விட்டுருங்க. இப்போ ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். கருத்தோடு விண்ணப்பம் பண்ணிட்டேன், 1 மணி நேரம் போயிடுச்சு. 2வது ஆவினா, எப்போ நீங்கள் 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களோ, ஆவியானவர் செபிக்கிறவங்களுக்கு மேலே ரொம்ப ஆசைப்படுவார். அவர் செபிச்சா அவர் சும்மா இருக்க மாட்டார். என் பிள்ளை எவ்வளோ கருத்தாக ஜெபிக்குதுன்னு பாருன்னு சொல்லி, என் பிள்ளையோட போய் நானும் இணையன்னு சொல்லி அந்த ஜெபத்தில் யார் இணைஞ்சுக்குருவா? ஆவியானவர். இது எப்போ இணைவார்? கருத்தா ஜெபம் பண்ணி 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சிடாங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண நினைச்சிடாங்க. கொஞ்ச நேரம் உட்காரப்ப ஆவியானவர் இணைஞ்சுக்கொள்வாராம். இணைஞ்சிட்டு இப்போ கருத்தா ஜெபிக்கிறது, 2வது ஆவியோடு ஜெபம். ஆவியில ஜெபிக்கிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, கருத்தா நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணீங்க? உங்களுக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு இதயத்தில் உள்ளது, நீங்கள் பார்த்தது கேட்டதான் ஜெபம் பண்ணீங்க. ஆனால் ஆவியானவர் ஜெபிக்கும் போது என்ன மாறும் கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிங்களேன். நல்லா அழகாக போட்டிருக்கோம் ஒரு வசனம். எங்கே போட்டிருக்குன்னு தெரியலையே.
எழுதி வச்சே மறந்துட்டேன். எங்கே போச்சு திவ்யா? அது ஆஃப் பண்ணலையா? அதான் அது பண்ணாது. சரி, நான் வசனத்தை சொல்கிறேன். நேரம்ல எழுதி வச்சே மறந்துட்டேன். ஒரு இடத்துல போட்டிருக்கு, நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கும்போது வாக்கு கடங்காத பெருமுச்சலோ ஆவியான என்ன பண்ணுகிறாரா? வேண்டுதல் செய்கிறார். நான் சொல்ற வசனம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வேண்டு கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கும்போது ஆவியானவர் வந்து ஜெபம் பண்ணுவாராம். கருத்தோடு ஜெபிக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க சொல்லி எல்லாத்தையும் பாயிண்ட் சொன்ன ரெண்டாவது ஜெபம் பாஸ்டர். ரெண்டாவது வசனம் எதுல இருக்கு? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே பேசுகிறான். அதல்ல ரகசியங்களை பேசுகிறான். அதல்ல நாங்க நினைப்பதற்கு வேண்டிய அந்தது வரும். சரி, சொல்றேன் வசனத்தை. அவர் வந்து ஜெபம் பண்ணல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அறியாதது, இப்ப உங்களுக்கு தெரியாத வந்து அவர் ஜெபம் பண்ண சொல்லுவாராம். அதுதான் அந்நிய பாஷை. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, இப்போ உங்களுக்கு விரோதமாக பிசாசு ஒரு திட்டம் தீட்டுறான். இந்த இடத்துல வச்சு அடுத்த மாதம் இந்த காரை வச்சு உனக்கு காலி பண்ணிடணும், இவன் கதையை முடிச்சிடணும், இந்த இடத்துல லாரியை வச்சு இவன் கதையை முடிச்சிடணும்னு சொல்லி பிசாசு ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பானா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாது. இதை யார் தெரிஞ்சிருப்பா? ஆவியானவர். ஆவியானவர் சகலத்தை அறிகிற தேவன். இது உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். இப்போ ஆவியானவர் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ண சொல்லி உங்களை ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அதுதான் அந்நிய பாஷை. அதனால தான் அந்நிய பாஷை யாருக்குமே புரியாது, புரியவும் கூடாது. ஏன் புரியக்கூடாதுன்னா, உனக்கு வர ஆபத்தை, உன் குடும்பத்துக்கு வர ஆபத்தை, உன் பிள்ளைகளுக்கு வர ஆபத்தை உங்கள் மூலமாக ஜெயிக்க ஜெபம் பண்ண வைப்பார். அதான் ஆவியான. அதான் நான் ஆவியோடு என்ன பண்ணுவேன்? விண்ணப்பம் பண்ணுவேன். சௌராஷ்டிரா காலனியில் ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிருக்காரு. கருத்தா ஜெபம் பண்ணி முடிஞ்சோடனே ஆவியானோட ஜெபம் பண்ணுறாரு. அங்கிட்டு ஒருத்தன் விஷத்தை வாங்கி சாக போகிறாரு. ரொம்ப கடன் ஆயிடுச்சு, நம்ம இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு விஷத்தை வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கையில அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. சவுண்டு வந்தால் அவர் வந்து அவர் வந்து வேற மொழி உள்ளவர். அந்த பாஷையில் பேசுகிறாராம். மகனே, விஷப்பாட்டில் கீழே போடு, நீ சாகாத, உன் கடனெல்லாம் நான் அடைப்பேன், நான் இருக்கேன்னு சொன்னோடனே இவருக்கு அப்படி என்னடா யாரை பார்த்த மாதிரியே பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டில் கீழே போட்டு போயிட்டாராம். அந்த சமாதானம் ஆயிடுச்சு அவருக்கு. மறுநாள் காலையில் அந்த வீட்டுக்கு வந்தாராம். வந்து இந்த வீட்டில் எங்கள் ஊருக்கார யார் இருக்கீங்களா? அது என்னமோ ஒரு பாசை சொன்னாங்க. ஏன்னா இந்த பாசை பேசுனாங்களே என்ன? அப்போ அவர் சொன்னார், இந்த பாசக்காரங்க யாருமே இல்லை, நான் சௌராஷ்டிரா பாசை பேசினேன், அந்நிய பாசை பேசினேன்னு. இல்லை, கரெக்டாக நான் விஷத்தை வாங்கி போவேல, கரெக்டாக சொன்னீங்களே. அப்போ தான் சொன்னாராம், இல்லை நான் ஆவியோனோடு ஜெபம் பண்ணேன், ஆவியான ஏன் மூலமாக உன்ட்ட இதை பேச வச்சிருக்காரு. அல்லேலூயா. இதுதான் என்ன ஜெபம்? ஆவியானோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம். புரியுதா உங்களுக்கு? முதல் நிலை கருத்தா ஜெபம் பண்ணணும். பாயிண்டா எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறப்ப ஆவியானவர் பார்ப்பாரு, என் பிள்ளை தனியாக ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு நானும் போய் என் பிள்ளையோட இணையன்னு சொல்லி அவர் வந்து உங்களுக்குள்ளே வந்தவனே ஜெபமே மாறும். ஒரு அனால்டிக், ஒரு வல்லமை உங்கள் மேலே இறங்கும். உங்கள் உடம்பே எப்படி இருக்கும்னா ஒரு அக்கினி மாதிரி இருக்கும், குதுகுதுன்னு ஒரு மாதிரி. அந்த காய்ச்சா சொல்லலை நான், ஒரு அக்கினி, ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களை அறியாமல் சோர்வுகள் எல்லாம் உங்களுக்கு வரவே, டைனஸ் எதுவுமே தெரியாது. ஆவியான வந்ததுக்கப்புறம் உங்கள் உடம்பே ஒரு மாதிரி அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆவியானவர். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிறவர். நாம் இன்னதென்று அறியாமல் இருக்கும் போது ஆவியானவர் பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிறாராம். எப்போ உன் குடும்பத்துக்கு இப்படி வரப்போகுது, உன் பிள்ளைக்கு இப்படி வரப்போகுது, இப்படிப்பட்ட நிலைமை உனக்கு ஒருத்தர் விரோதமாக இருந்தது செய்ய போறான்னு சொல்லி ஆவியான நம்மளை கொண்டு ஜெபம் பண்ண வைப்பார். அதான் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? உயிரை கொடுத்து நான் பேசுறேன், நீங்களாம் அப்படி ஜெபம் பண்ணணும்னு தான் பேசுறேன். கருத்தா ஜெபம் பண்ணி முடிஞ்சவனே டக்குன்னு எந்திரிச்சிடக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்காந்தவனே ஆவியானவங்கிட்ட வருவார். ஆவியானவரோட உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணணும்னா நீங்க முதல்ல என்ன ஜெபம் பண்ணணும்? கருத்தா ஜெபம் பண்ணணும். கருத்தா ஜெபம் பண்ணாம நான் ஆவியானோட ஜெபிக்க போனா வராது. இன்னைக்கு நிறைய பேதமைகள் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. முதல் படி, ரெண்டாவது படி எதுவுமே தெரியாது.
தரிசனம் வந்தாரு, அதை கொடுத்தாரு, இதை குறிச்சாரு. உங்களுக்கு கூட உங்கள் வீட்டு முன்னாடி பேய் நிற்கிது, பிசாசு நிற்கிது. நீயே ஒரு பேய் தானே, நீயே ஒரு பேயாக தானே வந்து நிற்கிற. இவங்கெல்லாம் எப்படி தெரியும் கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, தங்களை பெரிய ஆள் ஆக்குற மாதிரி நினைக்கிறது இவங்கள. அல்லேலூயா. ஆனால் பாருங்களேன், அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவங்க உங்களை குறித்து ஆண்டவர் காட்டினாருனாலும் கூட அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் ஜெபம். உங்ககிட்ட வந்து நேரடியாக வந்துக்கிட்டு உன் முன்னாடி பேய் நிற்கிது, பிசாசு நிற்கிது, அது நிற்கிதுன்னா உங்களை பயமுடுத்தி விட. அப்போ தான் நீங்கள் அக்கா 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 அண்ணே 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 பேய் வரட்ட என்னென்ன பண்ணணும் நீங்கள் தொங்குவீங்களா? அதுக்கு தான் இன்றைக்கும் ஆண்டவர் என்கிட்ட சில பேர்த்த காட்டினா நான் ஜெபம் பண்ணுவேன் அவங்களுக்காக, ஆவியானோட இணைஞ்சு. ஒரு நாளும் போய் அவங்ககிட்ட இப்படிலாம் சொல்ல கிடையாது, சொல்ல மாட்டோம். இது வந்து ஆவியானோடு இணைந்து ஜெபிக்கிறவங்க இந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. முதல் ஜெபம் என்னது? கருத்தாய் ஜெபம். ரெண்டாவது ஆவியோட இணைஞ்சு ஜெபம். முதல் ஜெபத்தில் உங்கள் தேவைகளை கேட்கணும். சும்மா ஏனாதானெல்லாம் வாழக்கூடாது. நீங்கள் எனக்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரே, நான் இப்படி வரணும் ஆண்டவரே, நான் எனக்கு இப்படிப்பட்ட ப்ரமோஷன் தாங்க ஆண்டவரே, இவ்வளோ சம்பளம் தாங்க ஆண்டவரேன்னு ஒரு இதில் நீங்கள் எழுதி வச்சு ஜெபம் பண்ணணும். ஆரம்ப நாட்களில் கல்யாணமான புதுசில் எங்கள் வீட்டில் எந்த பொருளும் கிடையாதுங்க. ஒரே ஒரு இரும்பு கட்டில் இருக்கும், பீரல் இருக்கும். நான் மெத்தைக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே மெத்தை வேணும், ஆண்டவரே மெத்தை வேணும், விட்டாமல் ஜெபம் பண்ணுவேன். மெத்தை வேணும் மெத்தை வேணும் மெத்தை வேணும், டெய்லி ஜெபத்தில் வைப்பேன். இதெல்லாம் கேட்கணுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. உங்கள் சின்ன பிள்ளை ஏதாவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? காசு இருக்கல என்ன பண்ணுறேன்? வாங்கி தரேன்டா. உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பையன் ஒய்யாமல் கேட்டுக்கிட்டு இருக்கால, நம்ம ஆண்டவர் பரம தகப்பன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக கேட்பேன். ஏதாவது தாங்க பாப்பார் ஆண்டவர். என்ன ஏதாவது தர, என்னத்தடா தர? இந்த ஒரு உடகலை தூக்கி போடவா? ஏதாவது தர. சிலர் ஜெபத்தில் ஏதாவது தாங்க என்னத்தடா தர? கேளு, இதுதான் வேணும்னு. உங்கள் பிள்ளைய ஒரு இதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, நிறையா பொருட்கள் விற்கிறாங்க. எனக்கு ஏதாவது வாங்கி தரேன். என்னடா வேணும்? என்ன வேணும் சொல்லு, அப்பா வாங்கி தரேன். ஏதாவது வாங்கி தாங்கன்னா நம்ம பரமத்தப்பட்டு அதான் கருத்தா ஜெபம் பண்ணுறது. இதுதான் வேணும் ஆண்டவரே. நிறையா சாட்சி சொல்ல முடியும். நேரம் ஆயிடுச்சு. நான் மெத்த வேணும் ஆண்டவரே, மெத்த வேணும்னு சொன்னேன். ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. பயங்கர செய்வன் அந்த வீட்டில். அந்த சகோதரி சொல்கிறாங்க, பாஸ்டர் இரவெல்லாம் படுத்து அந்த மெத்த மேலே தூங்க முடியலை, ஏதோ ஒரு பிசாசு போட்டு என்னை அமுக்குது, அதனால இந்த மெத்தையை நீங்கள் தூக்கிட்டு போயிருங்க, யாருக்காவது தூக்கி கொடுங்க. அல்லேலூயா. நான் கேட்டேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு இங்கே ஒரு பிசாசு அனுப்பி இந்த சகோதரியை அமுக்கி இந்த மெத்தை எங்களுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்படி நிறையா பிரிட்ஜுக்காக ஜெபம் பண்ணோம். எல்லாம் நான் சொல்கிறீங்க, நீங்கள் என்ன ஆகணும், எப்படிப்பட்ட நிலைமைக்கு வரணும், உங்கள் குடும்பம் எப்படி இருக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்படிலாம் நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். வாலிப நாட்கள் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் பயராக இருப்பேன் பாருங்கள். அவ்வளோ வேதம் படிப்பேன், அவ்வளோது ஜெபம் பண்ணுவேன். நான் வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறேன், காலேஜுக்கு போன வேலைக்கு போன பிறகு கத்தரோட நேரத்தை செலவழிங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிச்சிருவோம், மணி ஆயிடுச்சு. நான் நிறையா போனோம், சாட்சி சொல்லுவோம். பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுங்க, வீட்டில் போய் படிங்க. மார்க் 1:35, மார்க் 6:46, 35, மார்க் 6:46. இதெல்லாம் இயேசு எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணாராம். ஒரு ரா முழுவதும் ஜெபம் பண்ணாராம். யாருங்க? என்ன பாருங்களேன், பாயிண்ட நான் சொல்கிறேன். யார் ஜெபம் பண்ணா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறாரு. இருட்டோடு போய் ஜெபம் பண்ணுறாரு. ரா முழுவதும் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணுறாரு. அவர் செபிக்க மறுநாள் காலையில் ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுறாரு. காலையில் வந்து எல்லாத்தையும் சுகமாக்குறாரு. ஒரு சம்பவத்தை சொன்னேன், வாசிக்க நேரம்ல. ஒரு பையனை பிசாசு தண்ணியில் தள்ளுது, தீயில தள்ளுது, எல்லாத்துலேயும் தள்ளுது. அவங்க தகப்பன் சீசட்டை வந்து கொண்டு வராரு. அவங்கனால என்ன பண்ண முடியலை, துரத்த முடியலை. ஏசுட்ட வந்து சொல்கிறாரு அந்த தகப்பனு, ஐயா என் மகனை உங்கள் சீசட்டை கொண்டு வந்தேன், தண்ணியிலேயும் தள்ளுது, தீயிலேயும் தள்ளுது, வேதனைப்படுறையா, உங்கள் சீசனால் திறக்க முடியல. ஏசு சொன்னாராம், போ உன்னை விட்டுன்னு சொன்னோடனே அந்த பிசாசு அலறடிச்சு போச்சா. எப்படி ஏசுனால முடிஞ்சிச்சு? அவர் ரா முழுவதும் என்ன பண்ணிட்டு வந்தாரு, ஜெபம் பண்ணிட்டு வராரு. இவங்க என்ன பண்ணல, ஜெபம் பண்ணல. அதுதாங்க
இயேசு ஒரு வல்லமை உள்ளவர்னு நான் சொல்ல வரல. அவரும் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். அப்போ சீசர் கேட்குறாங்க, ஆண்டவரே அந்த பிசாசு எங்கனால ஏன் துரத்தக்கூடாம போச்சு? அப்போ தான் சொல்கிறாரு, டே தம்பிகளா, நீங்கள் இது வரைக்கும் ஒரு ஏப்பசாப்பேடாக தான் விரட்டிக்கிறீங்க. ஏசு நாமம் சொன்னால் ஓடுற பிசாசு தாண்டா விரட்டினீங்க. இது எப்படிப்பட்ட பிசாசு தெரியுமா? ஜாதி வகை பிசாசு. இது உபவாசத்திலும் ஜெபத்தில் அன்றி வேற எதுனாலும் போகாதரா தம்பி அப்படின்னு சொன்னார். மூணாவது ஒரு ஜெபம் இருக்கு, அதான் ஆவிக்குள்ளார ஜெபம். அதை மட்டும் லைட்டாக அதை முடிச்சிருவோம். இன்னும் நிறைய வசனத்தை வெளிப்படுத்த 1:10 மட்டும் வாசிங்க, முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தல் 1:10 மூணாவது ஜெபம். வெளிப்படுத்தல் 1:10. என்ன சின்னமா எடுக்கிறீங்க? 1:10. கர்த்தருடைய நாவில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். போதும் சிஸ்டர். இதுதான் மூணாவது ஜெபம். முதல் ஜெபம் கர்த்தாய் ஜெபம், ரெண்டாவது ஆவியா, ஜெபம் மூணாவது ஜெபம் ஆவிக்குள்ளாகிற ஜெபம். பாருங்களேன், இந்த 2 ஜெபம் பண்ணி முடிஞ்சவனே மூணாவது ஒரு ஜெபம் என்ன சொன்னா ஆவிக்குள்ளார ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை ஆண்டவர் எடுத்துட்டு போயிடுவார். செத்து போயிட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. எடுத்துட்டு போய் சில காட்சிங்க, யோவானுக்கு அதான் நடந்தது. பத்மா தீவில் செயலுக்குள்ள அங்கே இருக்கிறாரு. எடுத்துட்டு போய் 24 மூப்பர்கள் 12 மூப்பர்களாக காட்டுறாரு. நிறைய வரப்போகிற காரியத்தை பூரா காட்டுறாரு. எங்கெங்கேயோ கொண்டு போறாரு, என்னென்னமோ செய்கிறாரு. இதெல்லாம் என்னது? ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். தமிழில் சொன்னோம்னா கூடு விட்டு கூடு பாயிறது. எலியா அப்படித்தான். எலியாவை ஆண்டவர் எங்கிட்டாச்சும் எடுத்து போய்கிட்டே இருப்பாராம் அவருடைய ஆவியை. பாருங்க, கிறிஸ்தவத்தில் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? செபிக்கிறதுல இல்லாதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனைகள். ஜெபம் பண்ணி மட்டும் பாருங்களேன், கருத்தாக ஜெபம் பண்ணுங்க, ஆவியோட இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. மூணாவது பயங்கரமானதுங்களை ஆவிக்குள்ளாகிறது. நீங்கள் இருந்துக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் ஆவி ஆண்டவர் தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போய் சில இடத்த காட்டுவார். நிறைய சம்பவத்தை சொல்லலாம். டிஜிஎஸ் தினகரன் ஒரு நாள் பேங்கில் வேலை பார்த்துக்கிறக்கல மேனேஜர்களுக்கு ஒரு மீட்டிங் டெல்லியில் வச்சாங்களாம். அங்கே போய் கலந்துட்டு அந்த ரூமில் 2 மேனேஜர்கள் தங்குறதுக்கு ரூமை ரெடி பண்ணியிருந்தாங்களாம். அப்போ ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு வந்து அந்த இந்திக்கார மேனேஜர் இழுத்து போட்டு தூங்கிட்டாராம். டிஜிஎஸ் முழங்கால் போட்டு மெத்தையில் கையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். 10 மணிக்கு ஜெபிச்சாராம். பின்னாடி பார்த்தா ஒரு கை வந்துச்சான். திரும்பி பார்த்தா அந்த இந்திக்கார மேனேஜர் சொன்னார், சார் என்ன சார் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க? காலைல 5 மணி சார். அப்போ தான் டிஜிஎஸ்க்கே தெரியுமா, ஐயோ காலையில் விடிஞ்சிருச்சா, நான் 10 மணிக்கு ஜெபம் பண்ண உட்காந்து எனக்கே தெரிலப்பா. அப்போ அந்த இந்திக்கார மேனேஜர் சொன்னாராம், சார் நடுச்சாமத்தில் நான் எந்திரிச்சு பார்த்தேன் சார், உங்களை சுற்றி ஏதோ ஒரு ஒளி மாதிரி இருந்துச்சு, நீங்கள் எப்படியோ பேசிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, எனக்கே பயமாயிருச்சு சார். எப்படி சார் இந்த தெய்வத்திட்ட இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லி எனக்கு அந்த தெய்வம் வேணும் சார் முழங்கால் படிக்கிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் சொல்கிறேன், ஆவிக்குள்ளாகிறது நிறையா இருக்குது. ஆவிக்குள்ளாகிறது நான் முடிச்சிடுறேன், மிச்சத்தை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். முதல்ல என்ன ஜெபம்? ரெண்டாவது ஆவியானோட இணைந்து, மூணாவது ஆவிக்குள்ளாறு ஜெபம். உங்கள் சரீரம் எங்கே இருக்கும்? உங்கள் ஆவியை தூக்கிட்டு போயிடுவார். தூக்கிட்டு போய் சில காரியங்களை காணிச்சிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். இது ஆவிக்குள்ளாறு ஜெபம். எல்லாம் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம். செபத்தின் 3 படிகளை நாங்கள் பார்த்தோம், 3 நிலைகளை பார்த்த ராஜா. கர்த்தர் தாமே எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் ஜெபத்தை தள்ளாதவர். நான் கருத்தோடும் ஜெபிப்பேன், ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன் என்று பவுல் சொன்னது போல, முதல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாக ஜெபிக்கிற ஜெபம், ரெண்டாவது ஆவியானோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம், 3